பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 9வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் போதித்தபடியே நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கு நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் வாழ்க்கையை சுத்திகரித்து பரிசுத்தமாக்க தேவாதி தேவரீர் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவரீர் ஆண்டு கொள்ளுவீராக. எல்லா தீமைகளுக்கும் முற்றிலும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பமாக கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நேரிடுகிற சோதனைகள் பிரச்சனைகளில் நாங்கள் துவண்டு போகாதபடி எப்பொழுதும் தெய்வ ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் உற்சாகமாய் செயல்பட தெய்வாதி தேவன் எங்களுக்கு அனுகிரகம் புரிவீராக. அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். உலக நாடுகளில் எல்லாம் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. இரட்சிப்பின் ஆவி ஊற்றப்பட வேண்டும் அப்பா, இறங்குவீராக. எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளும், நீர் ஆளுகை செய்யும் இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.